ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சென்னா மசாலா போட்டு ஒரு பிரியாணி தான் செய்ய போறோம். காய் இல்லாத சமயங்கள்ல ஃப்ரிட்ஜில காய் இல்லையே, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்னு யோசிக்கிற நேரத்தில, நம்ம டக்குன்னு இந்த பிரியாணி செஞ்சிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம அந்த சென்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறத நாம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடுகள்ல நம்ம காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ இல்லையோ, பச்சை பயிறு, கொண்டைக்கடலை கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதனால நீங்க 2 இருந்தாலுமே எதுல எதுல உங்களுக்கு விருப்பமோ அதுல இந்த மாரி பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். நான் வந்து இந்த மாதிரி கொண்டைக்கடலை எடுத்து நைட்ல ஊற போட்டு வேக வச்சு இப்போ நம்ம எடுத்துக்க போறோம். கண்டிப்பா இத வந்து நம்ம 8 மணி நேரம் ஊற போட்டே ஆகணும். அப்பதான் சாஃப்ட்டான கொண்டைக்கடலை நமக்கு கிடைக்கும். பாருங்க, நான் இதுல தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இத ஒரு அவங்கவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி 3 விசில் இல்லைன்னா 4 விசில் இல்லைன்னா 5 விசில். உங்க குக்கர்ல எத்தனை விசில் வச்சா வேகுமோ, அந்த அளவுக்கு நீங்க விசில் வச்சு கடலைய சாஃப்ட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, என்னோட குக்கருக்கு இது வந்து 4 விசில்ல தான் சாஃப்ட்டா வேகும். அதனால நான் 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நாம ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நானு நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இதில கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா பொரிக்க விட்டு எடுத்துக்கலாம். இது கூட பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் வத்தல் இதையும் நம்ம காரத்துக்கு தாளித்து எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் வெட்டி நறுக்கி இதை நான் பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுக்கு வந்து கலர் பிரியாணியில் கலர் நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயிலேயே நீங்கள் இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கடலை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொத்தமல்லி, புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா சட்னி கரண்டிக்கு 2 கரண்டி அளவு நான் தயிர் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா நம்ம அந்த மசாலாக்களோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு. இது கூட நான் காரத்துக்கு சிக்கன் மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள் அது சேர்த்துக்கிறேன். அப்புறமா கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். சிக்கன் குழம்பு தூள், அடுத்தது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி. அவ்வளோதான். நம்ம இதில் மசாலா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை நல்லாவே நம்ம வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு கடலையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. இது அவங்கவுங்களோட விருப்பம்தான். நான் நிறையா கடலை வேக வச்சேன், ஆனால் பாதி எடுத்து வச்சுட்டேன். சாதத்துக்கு ஒரு கிண்ணம் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் கடலை சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வேக வச்ச கடலையோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். புளிப்பு சுவைக்காக இதில் நாம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் இதில் காரம், உப்பு எல்லாமே எவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ஈஸியான மசாலா ரெடி ஆயிடுச்சு, சென்னா மசாலா. இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை கிளறி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். நல்லா சிக்கன் மசாலா வாசனையோட கொண்டக்கடலை பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலரும் கடலையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த மாதிரி கடாயில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான உதிர் உதிரான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். அதனால் கொத்தமல்லி இல்லை, கொஞ்சமாக புதினா இருந்தது, அதை சேர்த்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அமுக்குங்க. தேங்க்யூ ஆல்.